சிவாய நமக. கடகராசியாகிய உங்களுக்கு அடியேனி நான் பணிவான வணக்கம். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடியதான குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத நல்லா சொல்கிறேன். கடகராசிக்காரங்க ரொம்ப நல்ல கவனமாக காது கொடுத்து கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடகராசிக்கு இப்போ வரக்கூடிய காலம் ஜென்மத்திற்கு குரு வருகிறார். இந்த ஜென்ம குருங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன சுவாமி இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் அஷ்டம சனி விலகிச்சு, மறுபடியும் குரு ஜென்மத்துக்கு வராரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையப்படாதீங்க. என்னென்ன செய்யணுங்கிறத கடகராசியாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் 6ஆம் பாவத்திற்கு உடையவர். 6ஆம் பாவத்திற்கு உடைய கிரகங்கிறது ரோகஸ்தானம் அப்படின்னு பேருங்க. அது என்னங்க ரோகஸ்தானம் அப்படின்னா, உடல் ஏற்படக்கூடிய வியாதிகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் வரக்கூடியது, அதே மாதிரி கள்வர் பயம் வருவது, வாங்கியிருக்கக்கூடியதான கடன், இது மாதிரி பல விஷயத்திற்கு காரணிக்கெல்லாம் முக்கிய காரணகர்த்தாவாக 6ஆம் பாவம் இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அதுக்கு மட்டும் காரணம் இல்லை. உங்களுடைய ராசிப்படி 9ஆம் பாவம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் குரு தான். அதனால் கல்வி, நீங்கள் கற்றுக்கொண்டக்கூடிய கல்வி, நீங்கள் தொழில் செய்யக்கூடியதான கல்வி, உங்களுடைய அணுகுமுறை, உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான பூர்வீக சொத்துக்கள், அதனால் ஏற்படக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள், உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் இருக்கக்கூடியதான நல்ல உறவுகள், இது எல்லாத்திற்கும் காரணகர்த்தா குரு பகவான் தான். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக குரு பகவான் வராரு. இப்போது அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். சரிங்களா? இந்த ஜென்ம குரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க வனவாசமான சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது என்னங்க வனவாசம்? இந்த காலத்தில் எல்லா காடெல்லாம் அழிஞ்சு எல்லாம் நகரமாயின்னு இருக்கு. இந்த காலத்தில் போய் வனம் எங்கே இருக்கோ அதில் போய் நாங்கள் எங்கே வாசம் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா கவனிங்க. பெரியவங்கள்லாம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கூட அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகங்கிறது குளோபல் வில்லேஜாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம உலகத்தில் ஓடுறோம் ஒடியாரோம், ஆனால் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படியான ஒரு அவசரமான காலத்திலே நாம் போய் கொண்டிருக்கோம். அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறோம் இல்லையா? இதுவே ஒரு வனவாசமான சூழ்நிலை தான் இது. இப்போ உள்ள காலத்தில் உங்களுக்கு கவனிச்சிங்க, கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்திலே கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில விஷயத்தில் ஏற்படலாம். நீங்கள் தலையிட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து சில சமயத்தில் நீங்களே உங்களை பகிஷ்கரம் செய்து கொள்ளக்கூடிய காலம், அல்லது மற்றவர்களால் நீங்கள் பகிஷ்கரம் செய்யப்பட வேண்டியதான சில சூழ்நிலைகள் அப்படிலாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து போடுங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கடகராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி குரு. அதேமாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இறைவன் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இறைவன் நம்பிக்கை மட்டும் இல்லை, இறைவன் அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியதான பாக்கியதையும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் எங்கே இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நன்மையை தாங்க செய்யும். அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு மனசு சந்தோஷம், உங்கள் குழந்தைகளுக்கும் சந்தோஷம் ஏற்படும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தையும் குரு பார்க்கிறார். அதனால் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேருவதாக இருக்கட்டும், அதேமாதிரி நல்ல அறிவு வளர்ச்சிகள் ஏற்படுவதாக இருக்கட்டும், பல நன்மைகள் ஏற்பட போகுது. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு உகந்தமான நெய் தீபம் இதை ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க. வாரம் கூட ஏற்ற முடியலன்னா கூட மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்றிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றுங்க. சிவாய நமக. சிவாய நமக. சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க. இந்த சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 மே மாதம் 26ஆம் தேதி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஜென்மஸ்தானத்திலிருந்து 12ஆம் பாவத்திலே குரு மறைகிறார்.
இந்த குரு மறைவுங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்குதுங்க. இப்படி சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி குரு மறையிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா சொல்கிறேன். குரு பகவான் அப்படிங்கிறவர் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் உடையவருங்க. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மன கஷ்டம், மன கவலைகள், துக்கங்கள், விரயங்கள், இது மாதிரியான கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம். அதனால் அஷ்டமாதிபதியாக இருப்பவர் வந்து யாருன்னா குரு பகவான். அவர் வந்து 12ஆம் பாவத்தில் மறைவது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கெடுபலன் தரக்கூடியதான ஒரு கிரகம். அவங்க கெடுபலன் தர முடியாமல் ஒரு இடத்துல மறைஞ்சிட்டாங்கன்னா நல்லது தானே. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ராஜ யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, அந்த குரு பயிற்சினால் இன்னொரு நன்மை சிம்மராசிக்காரங்களுக்கு என்னன்னா, அவருடைய பார்வையை சொல்லணும். குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு அஷ்டம சனி உங்களுக்கு படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது இப்போ உள்ள காலத்தில். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வருவதற்கு முன்பாகவே கண்டக சனி வந்துடுச்சு. அந்த கண்டக சனி காலத்திலிருந்தே உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில உபாதைகள், சில பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களை உடலை படுத்தும். உங்களுக்கு உடல் படுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இப்போ இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த அஷ்டம சனிக்கு குரு பகவானினுடைய பார்வை கிடைக்குது. இந்த குரு பகவானினுடைய பார்வை வந்து அஷ்டம சனிக்கு விளைகிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடியதான கெடுபலன்கள் பூரணமாக நிவர்த்தியாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு பூரணமாகவே நிவர்த்தியாகும். அது ஒரு நல்ல பலன் தான். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறும். இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது, அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது நிவர்த்தியாகி அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சினால். அடுத்தது குரு பகவானினுடைய பார்வையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சிம்மராசிக்காரங்க கேளுங்க. அவர் வந்து உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது சொந்த வீடு மற்றும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியதான சுகங்களை குறிக்கக்கூடியதான சுகஸ்தானம் வலிமையாக போகுது. சுகஸ்தான வலிமையானாலே சொந்த வீடு கட்டுவதற்கு ஒரு பெரிய யோகம் ஏற்படும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கீங்க, அல்லது வந்து ஒர்க் ரிலேட்டடான ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு சொந்த வீடு கட்டணும், அல்லது அந்த வீட்டின் பேரில் இருக்கக்கூடிய கடனை அடைக்கணும், அது மாதிரி ஏதாவது இந்த வீடு சார்ந்த ஒரு விஷயத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அடுத்ததாக குரு பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். 6ஆம் பாவத்தை குரு பார்த்தாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு கடன் யாருக்கிட்டேருந்து வர வேண்டி இருக்குன்னா அந்த வர வேண்டிய கடனை கொடுத்து வைப்பார். நீங்கள் எதாவது அபிவிருத்தி ஆகிக்கணும், தொழில் செய்கிறீங்க, வீடு வாங்குறீங்க, அதுக்கு கடன் வேணும்னாலும் அதற்கான பலனையும் குரு உண்டாக்குவார். இதுபோல் பல நன்மைகளை உண்டாக்குறாரு. முக்கியமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வைங்க. ஏன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இதை செய்து வந்தாலே போதும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக.